சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. மாநில தலைநகரத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் ஒரு செடி எப்படி வளரும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும். என்னென்ன குற்றங்கள் நடக்குது. சாட்டையால் சுடுக்கி நான் வேலை வாங்குவேன்லாம் சட்டசபையில் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம இரும்பு பெண்மணின்னு தான் சொல்லுவோம். அதை வந்து அவங்க சர்வாதிகாரம் பண்ணாங்க, ஹிட்லர் அப்படின்லாம் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரோலே இல்லை. அது முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிகள்லேருந்து யார்கிட்டையுமே அந்த கண்ட்ரோல். இன்னொரு சம்பவம், நாகர்கோயிலில் வந்து ரீல்ஸ் போடுறாங்க பசங்க. நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போய் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டி அங்கே வந்து நாங்கள் சரக்கு அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் அங்கே போய் போதை யூஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணை வந்து ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி கற்பழிச்சு எங்கே சார் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ராஸ்கல் பற்றி நீங்கள் இந்த சமயத்தில் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுறீங்க? நாம் குறை சொல்றதுன்னா மொத்த சமூகத்தையும் தான் சொல்லுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நன்றி. நம்ம வழக்கமாக புது படங்களோட அப்டேட்ஸ் பற்றியும் சினிமா பற்றியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம சொசைட்டிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப கசப்பாக இருக்குது. இதை பற்றி பேசலைன்னா அப்புறம் இந்த மீடியமில் நம்ம எதுக்கு இருக்கோன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுதான் ரீசெண்ட் டைமில் நிறைய பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை 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 அப்படின்னு. உங்கள் பார்வையில் எப்படி சரியில்லை அப்படின்றத பற்றி நம்ம பேசலாமா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும். என்னென்ன குற்றங்கள் நடக்குது. நான் வந்து தினத்தந்தி மாதிரி பெட்டி செய்தியில் வர குற்றங்களை சொல்லலை. பெரிய ஹெட்லைன்ஸில் கடந்த ஒரு 6 மாதங்களில் எத்தனை குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்ததா ஹெட்லைன்ஸில் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தாலே அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே வருது. முதல் காரணம் வந்து அதிகாரிகளுடைய மெத்தன போக்குன்னு சொல்லலாம். அவங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போ வந்து டிஜிபி கிடையாது. ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த தலைமை காவல் அதிகாரி அப்படிங்கிற அந்த டிஜிபிக்கான பொறுப்பு வந்து ரொம்ப காலமாகவே காலியாக இருக்குது. அதை அவங்க வந்து ஃபில் பண்ணவே வச்சுருக்காங்க. அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அதை தாண்டி அந்த அதிகாரம் அப்படின்றது வந்து இப்போ ஒரு அரசு வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு முதல்வர் வந்து எவ்வளவு பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி முதல்வர் இல்லாம கூட ஒரு அரசாங்கம் நடந்துரும். அதிகாரிகள் மட்டுமே ஒரு அரசாங்கத்தை எடுத்து நடத்த முடியும். அது வந்து நம்ம கடந்த இப்ப இருக்கிற ஆட்சிக்கு முன்னாடி இருந்த ஒரு 4 வருஷம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து அதிகாரிகள் தான் மொத்தமாவே ஆட்சியை நடத்திட்டு இருந்தாங்க. சோ அந்த அதிகாரிகள் எவ்வளவு எஃபெக்டிவா பண்றாங்க. இப்போ ஒரு அதிகாரி வந்து நேர்மையாவோ அல்லது வந்து அவரு வேலை பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு மேல இருந்து ஒரு ப்ரெஷருங்கிறத தாண்டி ஒரு புஷ் இருந்தா தான் பண்ணுவாரு. அவரை ஏன் வேலை பார்க்கலன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தான் அவர் பண்ணுவார். இப்ப தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி மாசத்துக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. அவரு வந்து அதை வந்து அந்த அந்த இடத்துல உட்கார்ந்து அவருடைய அதிகாரத்தை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 மாசம் ஆயிடும். 1 மாசத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒண்ணு உடம்பு சரியில்லாம போது இல்லை வேற ஒருத்தரை போடுறாங்க. அப்படிங்கும் போது அந்த அந்த அதிகாரிகளுக்கு அவங்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுக்கு ப்ரெஷர் பண்றதுங்கிறத தாண்டி அவங்கள வழி நடத்துறதுக்கே ஆள் இல்லை. இதை செய்ய இது செய்யாதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இரும்பு கரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த வார்த்தையை வந்து அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து கலைஞர் அதிகமா யூஸ் பண்ணுவாரு. ஜெயலலிதா வந்து அவர்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சாட்டைலாம் சொல்லுவாங்க. சாட்டையால சுடுக்கி நான் வேலை வாங்குவேன்லாம் சட்டசபையில அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம இரும்பு பெண்மணின்னு தான் சொல்றோம். அதை வந்து அவங்க சர்வாதிகாரம் பண்ணாங்க, ஹிட்லர் அப்படின்லாம் சொல்லல. அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்க வந்து இரும்பு பெண்மணின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறோம். அப்போ அதிகாரிகளை வழிநடத்துறதுக்கு ஒரு அரசு இருக்கணும். அந்த அரசுல தலைமையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். அவங்க வந்து அந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் எது நடந்தாலும் உடனே வந்து முதலமைச்சரோ அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ வந்து உட்கார்ந்து பேசும்போது நாங்க இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரோலே இல்லை. அது முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து அதிகாரிகள்ல இருந்து யார்கிட்டையுமே அந்த கண்ட்ரோல் இல்லை. அதுலயும் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், இந்த நார்த் இந்தியன் சிராஜ்னு நினைக்கிறேன், அவர் வந்திருந்தாரு. பாவம், அவருக்கு தமிழ் கூட தெரியல. அவருடைய முகம் அவர் கண்ணீரெல்லாம் பார்த்து என் மனசுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. சின்ன பசங்க கையில கத்தி அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவங்க பேரண்டிங் என்ன, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றது அது அப்படியே மறந்துட்ட மாதிரி இருக்கு. இப்போ சமீபத்திய 2-3 உதாரணங்கள் சொல்றேன்.
ஒரு கார்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து எதிர்க்கட்சி கொடி போட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு 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 பையன் வந்து ஒரு டீனேஜ் பையன் ஒருத்தன் அவர சைடு போடுறான். அவன் பைக்ல போயிட்டு இருக்கான். அவனுடைய இதுல வந்து ஆளுங்கட்சியோட கொடி போட்டுருக்கு. நம்ம இந்த ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிங்கிறத விட்டுருவோம். ஒரு டீனேஜ் பையன் அவன் வந்து கார சைடு போடும்போது காரும் பைக்கும் மோதிக்குது. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம். இதுல அதிகபட்சமா ஒரு இது நடக்கும். வாக்குவாதம் நடக்கும். அது அதிகபட்சம் அது அத்துமீறி போச்சுன்னா கைகலப்பு நடக்கும். ஆனா அவன் வண்டிய காருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இறங்கும்போதே கையில கத்தியோட இறங்குறான். அவன் எதனால அந்த கத்திய கையில வச்சிருக்கான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உண்மை. இன்னொரு சம்பவம் நாகர்கோயில்ல வந்து ரீல்ஸ் போடுறாங்க பசங்க. நாங்க வந்து பைக் எடுத்துட்டு போயி இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி அங்க வந்து நாங்க சரக்கடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்க அங்க போய் ஸ்டண்ட் எல்லாம் பண்ண போறோம். பைக் ஸ்டண்ட் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லி ரீல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்கள கைது பண்ணி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறாங்க. பட் அந்த மாதிரி ரீல்ஸ் போடலாங்கிற தைரியம் அவங்களுக்கு எப்படி வருது? இன்னொரு சம்பவம் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இந்த திருத்தணி சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து 0 போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த செய்தி சொல்லி 1 மணி நேரத்துல ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, சென்னையில இருக்கிற ஸ்டாலின் மருத்துவமனையில ஒரு செடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு. அது வந்து யாரும் வந்து நட்டு வச்சுட்டு போறது கிடையாது. அந்த இடத்துல எப்படியோ அந்த விதை வந்திருக்கு, முளைச்சிருக்கு. ரெகுலரா யூஸ் பண்ணி அந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு என்னவோ நடந்திருக்கு. அப்போ இவ்வளவு அது வளர்றதுக்கு கொஞ்ச காலமா இருக்கணும். அந்த கொஞ்ச காலம் அது எப்படி யார் கண்ணிலும் படாம இருந்துச்சு? அதுவும் மாநில தலைநகரத்துல இருக்கிற ஒரு முக்கியமான மருத்துவம். இவ்வளவு மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு மருத்துவமனையில அது நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் வரிசையா. இப்போ திருத்தணி சம்பவத்துக்கு வந்தா, அது வந்து நான் ஒரு வடமாநில தொழிலாளி மேல நடந்த தாக்குதலா மட்டும் பார்க்கல. அந்த இடத்துல யார் இருந்தாலுமே அந்த பசங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பசங்க நிதானத்துல இல்ல. அவங்க வந்து முழுமையான ஒரு போதைப் பொருள் உட்கொண்டு அந்த நிதானம் தவறி தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. 2 விஷயம். 1 அந்த போதைப் பொருள் நடமாட்டம்ங்கிறது எதனால அதிகமா இருக்கு? இன்னொன்னு இவ்வளவு கத்தி அ எல்லார் கையிலயும் எப்படி கத்தி வந்துச்சு? எ வந்துச்சு அப்படின்னா, இதோட பொறுப்பு வந்து மொத்த சமூகத்துக்குமே இருக்கு. அது பிள்ளை வளர்ப்புல இருந்து எல்லாருக்குமே இருக்கு. ஆ முன்னாடிலாம் வந்து குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அடிச்சு வளருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கண்ண தவிர விட்டுருங்க. மத்த கண்ண தவிர பாக்கி எல்லாத்தையும் எல்லாத்தையும் உரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து குழந்தைங்கள வந்து டீச்சர்ஸ் திட்டுனாலே பேரண்ட்ஸ் போய் சண்டைக்கு போறாங்க. அப்போ ஒண்ணு அ பழமொழிகள்லாம் இருக்கு. வீட்டுக்கு அடங்காத புள்ள ஊருக்கு அடங்கும் அப்படின்ட்டு. ஒண்ணு அவன் வீட்ல ஒழுங்கா வளர்க்கணும். அல்லது சமூகத்த ஒழுங்கா வளர்க்க விடணும். இவங்க வீட்லயும் செல்லம் குடுக்குறாங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டோம் அவன அடிக்காதீங்க, அவன திட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் அவன் பண்ற தப்பெல்லாம் யார் கேட்கிறது? யார் கண்டிக்கிறது? யார் தண்டிக்கிறது? தண்டிப்புங்கிறது அதிகபட்சமா போனா அத நம்ம கண்டிக்க தான் செய்றோம். பட் கொஞ்சம் கூட அது இல்லாம மொத்தமாவே பெற்றோர்களாலயும், சமூகத்தாலயும் செல்லம் கொஞ்சியே வளர்க்கப்பட்ட பிள்ளைகளோட நிலைமை இதுவா தான் இருக்கும். எனக்கு இது பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என்னன்னா, போதை யூஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ண வந்து ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி கற்பழிச்சு, எங்க சார் போகுது அப்படின்ற மாரி இருக்கு. அந்த ராஸ்கல் பத்தி நீங்க இந்த சமயத்துல ஏதாவது சொல்லணும்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மொமெண்ட்ட? முழுக்க முழுக்க நான் குறை சொல்றதுன்னா மொத்த சமூகத்தையும் தான் சொல்லுவேன். அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான். அவனுக்கு தண்டனை குடுக்கணும். தப்பு பண்ணவனோட தப்பு பண்ண தூண்டவன் மேல தான் தண்டனை ஜாஸ்தின்ற மாரி, அந்த தப்ப அவன் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஒண்ணு அவங்க பெற்றோர். முதல் காரணம் பெற்றோர். அவன வந்து கண்டிக்கல. 2வது காரணம் சமூகம். அதுவும் கண்டிக்கல. 3வது காரணம், முக்கியமான காரணம் அ காவல்துறை அல்லது அதிகாரத்துல இருக்கிறவங்க. அவங்க எந்த அளவுக்கு மாநிலத்த அல்லது ஊர வந்து கட்டுப்பாடா வச்சிருக்காங்க. அந்த ஒருத்தனுக்கு ஒண்ணு அந்த அந்த மாரியான விஷயங்கள் பண்ணணும் அப்டின்னா, ஒருத்தனுக்கு ஒரு தைரியம் வரணும்ல. அந்த தைரியம் அவனுக்கு எங்கேருந்து வருது? ஒருவேள பனிஷ்மென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, அத நினைச்சு பயம் இல்லையோ? இல்ல பனிஷ்மென்ட் சைடே போறதில்லையே. ஆ. நம்ம மாட்டிக்க மாட்டோம். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நம்ப காசு குடுத்தோ அல்லது எப்படியோ தப்பிச்சிரலாம். நம்மள கண்டிக்கிற அளவுக்கு, தண்டிக்கிற அளவுக்கு இங்க யாருமே இல்ல. யாருமே அத கண்டுக்க போறதில்ல. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, நம்மள யாராவது பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒரு தப்பு பண்ண போறோம். அத யாருமே பார்க்கவே போறதில்ல. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்னா, போலீஸ்லாம் என்ன பண்ணிட போறாங்க பெருசா? அப்படின்ற ஒரு ஒண்ணு வரும்போது, ஒரு எண்ணம் வரும்போது அவனுக்கு பயம் இருக்காது. அந்த பயமின்மை தான் அவன மேலும் மேலும் தப்பு பண்ண வைக்குது. முழுக்க முழுக்க காரணம் இப்ப இருக்கிற அதிகாரிகளும், ஆட்சியாளரும் தான் சொல்லுவேன். அவங்களுடைய பொறுப்பின்மை தான் வந்து சமூகத்துல இவ்வளவு குற்றங்கள், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீரழிறதுக்கு காரணம் அதிகாரிகள், அப்புறம் அரசோட மெத்தன போக்கு மட்டும் தான். கண்டிப்பா. ஆனா இது மாரியான விஷயங்கள் வந்து இன்னும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். இது குறையணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் அதான் சொல்ல வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாரி இன்னொரு பிரச்சனைய பத்தி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம். நன்றி.